அதாவது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ரூபாய் வந்து நல்லாவே வீக்கன் ஆச்சு. ப்ராபப்லி ஒரு 97 எல்லாம் தொட்டுச்சு. இப்போ ஆஸ் வி ஸ்பீக் டுடே இட் இஸ் June 12, 2026. இட்ஸ் அபவுட் 95.25 அப்ராக்ஸ் ஐ எம் டாக்கிங். ஸோ ஆல்ரெடி ஓரளவு நல்ல ஒரு 2% அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஃபர்தராகவும் அப்ரிஷியேட் ஆகலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசன்ஸ் என்னென்ன, எதனால ருப்பி அப்ரிஷியேட் ஆகும்? ஃபஸ்ட்டு இப்போ அப்ரிஷியேட் ஆனது மேஜர் ரீசன் வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ண 2 மெஷர்ஸ் லாஸ்ட் மண்டே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து FCNR-B டெபாசிட்டுக்கு பேங்க்ஸ் வந்து, அதாவது ஃபாரினில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து பிஐஓஸ் இந்தியர்கள் வந்து இங்கே இந்தியாவில் டாலராகவே டெபாசிட் போட்டுக்கலாம். அந்த டாலர் டெபாசிட்டுக்கு உண்டான ஹெட்ஜிங் காஸ்ட்டு அபவுட் 3%, அதை நாங்கள் பியர் பண்ணிக்கிறோம் டில் செப்டம்பர் எண்டு வரைக்கும் வர டெபாசிட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேங்க் எல்லாம் டாலர் டெபாசிட்டுக்கு அதிகமான வட்டியை கொடுக்குறாங்க. சம் பேங்க்ஸ் வந்து டொமஸ்டிக் ரேட்டை விட கூட அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு $30 to $40 மில்லியன் உள்ள பணம் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ப்ளஸ் செகண்ட் வந்து ஜிசெக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸுக்கு வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்ணுறதுக்கு வந்து தெர் இஸ் நோ இன்கம் டேக்ஸ், தெர் இஸ் நோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு $30 to $40 மில்லியன் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு $60 to $80 மில்லியன் வர வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரும் பாசிட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதை வச்சே ருப்பி அப்ரிஷியேட் ஆயிடுச்சு ஓரளவு. நீ ஃபர்தராக எதனால் இப்போ ஈரான் டீலு அந்த பீஸ் டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன் அண்ட் ப்ராப்ளி இன்றைக்கி வந்து எனி டைம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்பு. இது மாதிரி நிறைய தடவை சொல்லிட்டாரு. பட் இஃப் தட் ஹேப்பன்ஸ், அதை வச்சு என்ன ஆயிடுச்சுன்னா ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் ஷார்ப்பாக கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ் வி ஸ்பீக் இட் இஸ் $86-87, கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து ஒரு 4.5% டவுனு. ஸோ பிலோ 90 வந்தாவே இந்தியாவுக்கு கம்ஃபர்டபுள் தான். ஸோ வி ஆர் இன் அ கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன். ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூவும் அதில் அட்ரஸ் ஆகும். ஸோ அதில் அட்ரஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ருப்பி குட் அப்ரிஷியேட் ஃபர்தர். அதாவது இப்போ 95 ஹாலாக இருக்குது, 94 ஹாலாக மாறலாம், 94 93 மாறலாம் வரலாம். தட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட். த ஃபோர்த் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ டு எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். இந்த வார் நின்றுச்சு அப்படின்னா ப்ராபப்ளி எமர்ஜிங் மார்க்கெட்ஸுக்கு கொஞ்சம் மணி ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஏன்னா அமெரிக்க டாலர் வீக்கன் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே குறையும். ஸோ மணி வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு ஃப்ளோ ஆகும். அதை வச்சும் ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகலாம். ஸோ டு கெட் அன் ஐடியா அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஒரு போல் ரிலீஸ் பண்ணதில் மோஸ்ட்லி தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஸ்டெபிளைஸ்டு ருப்பி, டாலர் ருப்பி அண்ட் நோ ஃபர்தர் டிப்ரிசியேஷன். ஓரளவு அப்ரிசியேஷனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேங்கர்ஸ் வந்து போலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஏன்னா யூ குட் பி ட்ராவலிங், யுவர் சன் குட் பி கோயிங் ஃபார் எஜுகேஷன், ஃபாரின் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஹோப் திஸ் யூஸ்ஃபுல் டு யூ.